ஹிரண்யகர்பக என்பது பகவானுடைய அடுத்த திருநாமம். பொதுவாக ஹிரண்யகர்பக என்கின்ற நாமம் பிரம்மாவை, பிரம்மதேவரை குறிக்கும். ஆனால் பிரம்மாவே இவரிடம் இருந்துதான் தோன்றினார். பிரம்மதேவருடைய பிறப்புக்கு இவர்தான் காரணம். எனவே பிரம்மதேவர் தோற்றத்துக்கு வருகின்ற வரையிலே பகவான் அவரை தன்னுடைய கர்ப்பத்திலே தாங்குவதாக கருதப்படுகின்றது. அவ்வாறாக பகவானுடைய வீரியத்தினாலே பிரம்மதேவர் உண்டானதால் பகவானுக்கு ஹிரண்யகர்பக என்கின்ற திருநாமம். ஓம் ஹிரண்யகர்பாய நமக. பகவான் சத்ருக்னர், சத்ருக்ன, சத்ருக்களை, எதிரிகளை கொன்று குவிப்பவர். அப்படி பகைவர்களை அவர் அழித்து ஒழிப்பதால் அவருக்கு சத்ருக்னக என்கின்ற திருநாமம். பகவானை பொறுத்தமட்டிலே அவருடைய மனத்திலே யாரிடமும் விரோதம் இல்லை. அவருக்கு எதிரிகள் என்று யாரும் கிடையாது. ஆனால் பல அசுரர்கள் பகவானிடம் விரோத புத்தியை கொண்டிருந்தார்கள். ஆக அந்த அசுரர்களின் மனத்திலே பகவான் அவர்களுக்கு விரோதி, எதிரி. அந்த என்மிட்டி, விரோதம் அத்துடன் நின்றால் பரவாயில்லை. ஆனால் அப்படி இருப்பதில்லை. அந்த விரோத புத்தியினாலே பகவானுக்கு யார் யாரெல்லாம் வேண்டியவர்கள் என்று அசுரர்கள் நினைக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் துன்புறுத்துகின்றார்கள். குறிப்பாக தேவர்களை துன்புறுத்துகின்றார்கள். மேலும் பகவானுடைய பக்தர்களையும் துன்புறுத்துகின்றார்கள். அப்பொழுதுதான் பகவான் அவர்களை அழிக்க கிளம்புகின்றார். அதாவது அவர் தன்னை சார்ந்திருக்கின்ற தேவர்கள், பக்தர்கள், பூமாதேவி முதலியோர் துன்பத்துக்கு உள்ளாகும் பொழுது பகவான் குறித்து எழுகின்றார். அப்படிப்பட்ட அசுரர்களையெல்லாம் அழித்து ஒழித்து தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் இந்த எல்லா உலகங்களுக்கும் க்ஷேமத்தை செய்கின்றார். அதனால் அவர் சத்ருக்னக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சத்ருக்னாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் வியாப்தக, வியாபித்து இருப்பது அல்லது வியாபித்து இருப்பவர். பகவான் தான் எல்லாவற்றுக்குமே காரணம். ஆக எல்லாவற்றிலுமே பகவான் தான் காரண பொருளாக வியாபித்து இருக்கின்றார். இதை தவிர பகவான் எல்லா உயிர்களிலும் எல்லாவற்றிலுமே அந்தர்யாமியாக வீற்றிருந்து நிறைந்து இருக்கின்றார். இதை சிறிது விளக்கி சொல்ல வேண்டியிருக்கின்றது. உதாரணமாக இரும்பினாலே ஒரு பொருள் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு கொல்லர் தன்னுடைய உலைக்களத்திலே அந்த பொருளை செய்கின்றார். அதை செய்வதற்கு அவருக்கு தீ, நெருப்பு, அக்னி தேவைப்படுகின்றது. அதை தவிர அவருடைய கையிலே ஒரு பெரிய சுத்தியும் வைத்திருக்கின்றார். அதை கொண்டும் இரும்பை தட்டி நீவி அந்த பொருளை செய்கின்றார். ஆக அந்த பொருளுக்கு இரும்பு ஒரு காரணம், கொல்லர் ஒரு காரணம், அக்னியும் ஒரு காரணம், மற்றும் கொல்லர் தன் கையிலே வைத்திருக்கின்ற சுத்தியும் ஒரு காரணம். ஆக இரும்பினால் ஆன அந்த பொருளிலே கொல்லரும் தீயும் அந்த சுத்தியும் காரண பொருளாக இருக்கின்றன, மறைந்து இருக்கின்றன என்று கொள்ள முடியும். அது உண்மைக்கு உட்பட்டதே ஆகும். இந்த பொருளிலேயும் பகவான் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர்தான் அனைத்துக்கும் காரணம். அதை தவிர இரும்பினாலே ஆன அந்த பொருளுக்கு இரும்பும் ஒரு காரணம். அந்த இரும்பும் காரண பொருளாக மட்டும் இல்லாமல் அந்த இரும்பினாலே ஆன பொருளிலே பரவி நிறைந்து இருக்கின்றது. இந்த வேறுபாட்டைத்தான் குறிப்பிட்டு கூறினேன். பகவான் எல்லோரிலும் எல்லாவற்றிலும் காரணப்பொருளாக இருப்பது மட்டும் அல்லாமல் அந்தர்யாமியாக தானே அனைத்திலும் இருக்கின்றார். அவருடைய வியாபித்து இருக்கின்ற தன்மை அவ்வளவு பெரியது, அவ்வளவு மகத்தானது. அதனால் அவர் வியாப்தக. ஓம் வியாப்தாய நமக. வாயு. பகவான் தன்னுடைய இருப்பினாலே எல்லோரையும் எல்லாவற்றையும் நறுமணம் கமழ செய்கின்றார். அதனால் அவர் வாயு என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் வாயவே நமக. அதோக்ஷஜக என்பது அடுத்த திருநாமம். அத என்பது பூமி, அக்ஷம் என்பது ஆகாயம். இந்த இரண்டையுமே அவர் வியாபித்து அந்த இரண்டிற்கும் நடுவிலேயும் வியாபித்து இருக்கின்றார். பகவானுடைய விராட் புருஷ ரூபம் குறிப்பாக இந்த தன்மையை கொண்டிருப்பது. இந்த திருநாமத்துக்கு இன்னொரு சுவையான பொருளும் இருக்கின்றது. நாம் மனிதர்கள் அனைவரும் நம்முடைய புலன்களிலேயே, புலன் இன்பங்களிலேயே ஈடுபட்டு கிடக்கின்ற வரையிலே பகவானை உணரவே முடியாது. நம்முடைய இந்திரியங்கள் அழிந்து ஒழிந்த பிறகுதான் பகவான் அறியப்படுகின்றார். இந்த தன்மையை குறிப்பிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகின்றார், போகம் எங்கே முடிகின்றதோ அங்கேதான் யோகம் தொடங்குகின்றது. புலன்களின் இன்பமாகிய போகத்திலே மூழ்கி கிடக்கின்ற வரையிலே யோகம், பகவானை சேர்வது என்கின்ற எண்ணமே வராது.
இந்திரியங்கள் அழிந்து ஒழிந்த பிறகுதான் பகவானை பற்றிய எண்ணமே தோன்றும். அதன் பிறகுதான் பகவான் அறியப்படுகின்றார். இந்த இடத்திலே இந்திரியங்கள் அழிந்து ஒழிந்த பிறகு என்று சொல்லும் பொழுது ஒரு சாதகன் தன்னுடைய இந்திரியங்களையே அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று பொருள் இல்லை. மூக்கை வெட்டி கொண்டு தானே தன்னுடைய கண்களை குருடாக்கி கொண்டு என்று இப்படி அபத்தமாக பொருள் கொள்ளக்கூடாது. சாதகனுடைய மனம் இந்திரியங்களிலே பற்று கொண்டிருக்கின்றதே, அந்த பற்றை வெட்டி விலக்குவது, அதாவது இந்திரியங்களின் ஆளுமையிலே இருந்து வெளிவருவது, அந்த விதத்திலே இந்திரியங்களின் ஆளுமையை வெட்டி ஒழிப்பது, இந்திரியங்களையே அல்ல என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்படி இந்திரிய நிகிரகம் செய்த பிறகே பகவான் அறியப்படுகின்றார் என்பதால் அவர் அதோக்ஷஜக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அதற்கும் பகவானே அருள் புரிவார். புரந்தரக என்கின்ற திருநாமத்தின் விளக்கத்திலே பார்த்தோமே, அப்படி பகவான் பக்தர்களுடைய உடல் பிரக்ஞையையும், பாடி கான்ஷியஸ்னஸ், மற்றும் புலன்களின் பிரக்ஞையையும் அழித்து ஒழிக்கின்றார். அதாவது தன்னுடைய பக்தர்களை புலன்களில் இருந்து, உடலில் இருந்து மேல் நோக்கி எடுத்துச் செல்கின்றார். ஓம் அதோக்ஷஜாய நமக. பகவானுக்கும் பகவானுடைய திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.